கங்காவும் யமுனாவுக்கும் வந்து சாரதா வந்து நல்லா பாடம் சொல்லிக் கொடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, பொறாமையெல்லாம் உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை அந்த வீடை விற்கணும்னா நான் சொல்கிறபடி தான் நீங்கள் செஞ்சாகணும், காவேரிக்கு தான் கொடுத்தாகணும், அப்படி இல்லையா அந்த வீடை விற்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் கங்காவும் யமுனாவும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே கொடைக்கானலுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னே சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடு எங்கே நம்ம கைவிட்டு போயிடுமோ, ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் வந்து இந்த வீடு நம்ம கைக்கே வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அவங்க அப்பா வந்து படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லாருக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு, சரி இன்றைக்கி காவேரி வந்து இந்த வீட்டை வாங்க போகிறாங்க, அவள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரப்போகிறேன், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, படத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே குடும்பத்தோடு வந்து சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போனால் கரெக்டாக வந்து போகும்போது யாரோ ஒரு குடும்பம் வந்து வராங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள்லாம் யார் அப்படின்றாங்க. என்ன நீ தான் கங்காவா அப்படி சொல்லிட்டு கங்கா கூட வந்து பேசுகிறாங்க அந்த அம்மா. அவங்க பசங்களும் வராங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் யாரா, உங்களுக்கு அவர் என்ன முறையோ அதே முறை தான் எனக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க, அவரோட 2வது பொண்டாட்டிங்க நான், இதுதான் அவருக்கு பிறந்த குழந்தைங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம், நாங்கள் வந்து இந்த வீட்டுக்காக வர வேண்டியது இருக்குது, அதான் வந்தோம் அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. யாருக்கு என்ன பேசுகிற, அவ்வளோதான் உன்னை மரியாதை கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க பசங்க அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. சாரதாவை என் அம்மா மேலே தான் கைப்பட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்றாங்க. விடுடா, அவங்க கோவமாக இருக்காங்கல்ல, இப்போ தானே விஷயம் தெரியும், அதனால தான் அப்படி நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, அவரோட 2வது ஒய்ஃபு நான், இது எங்கள் பசங்க, அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சந்தானத்தோட 2வது பொண்டாட்டி எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் புள்ள மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து செம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே எல்லாரும் பேசுகிற, இவங்க பேச அவங்க பேச, பெரிய பிரச்சனை அது, நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்துறாரு. உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மருமகனா, ஆமாம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, வேணால் ஃபோட்டோ பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க நம்ம சாரதா. உடனே வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாரு நம்ம வந்து விஜய். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இப்போல்லாம் சர்வசாதாரணம், யார் கூட வேணாலும் இருந்து எடுத்துக்கலாம். ஓ அப்படியா, ஃபோட்டோலாம் சர்வசாதாரணமா, இங்கே பாருங்கள், அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது, ஏன்னா வந்து இந்த வீடு அவருக்கு சொந்தமான வீடு, அவர் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, நாங்களும் 2வது பொண்டாட்டியோட பசங்க தான், அதனால் எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாருமே சொன்னோன்னே செம்ம டென்ஷனாக, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போகலாம், அப்படி நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது யார் வேணாலும் நம்மளாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், அதை நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு வந்து சொல்கிறாரு. மாப்பிள்ளை சத்தியமாக மாப்பிள்ளை, மாமா அப்படிப்பட்டவர் இல்லை மாப்பிள்ளை, புரிஞ்சுக்கங்கன்னு. எனக்கு தெரியும், காவேரி சொன்னதை பார்த்துன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவங்க ஏதோ வந்து யார் சொல் பேச்சு கேட்டு தான் இப்படி வந்திருக்காங்க, அதெல்லாம் பின்னாடி யார் இருக்கா, இவங்க பின்னாடி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறாத்த அப்படின்னு அவங்களாம் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க, ஆனால் வந்து இந்த வீட்டை விற்றா எங்களுக்கும் பங்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைனா இந்த வீடை நாங்கள் விற்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஓ யார் வீடை யார் பங்கு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. உடனே வந்து அமைதியே இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நான் கட்டுறத, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. நிவின் வந்து என்னங்க இது அப்படின்னு பார்த்துக்கலாங்க அப்படின்னு, அத்தை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, மாமா மேலே எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. தம்பி கண்டிப்பாக ஒரு இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டார் தம்பின்னு சொல்லிட்டு அழறாங்க சாரதா. நீங்கள் அழாதீங்க அத்தைன்றாங்க. காவேரி கூப்பிட்டு, காவேரி இங்கே பாரு, உங்கள் அம்மாவை தனியாக விடாத, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இவங்கெல்லாம் யாருன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. என்னங்க இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கேங்க, இப்படி நடந்துருச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, இவங்களை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவங்க யாருன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னால் நம்ம நம்பிடுவோம் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு காவேரி அழகிறாங்க. அழாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறார் விஜய்.